ஹலோ குட்டீஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ராஜா கதை கேட்க போகிறோம். ஒரு அழகான நாடு இருந்தது. அந்த நாட்டில் ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் ஒரு குட்டி ராஜா இருந்தார். அந்த ராஜா கிட்ட ஒரு கிளி இருக்குமா. அந்த கிளி யார் என்ன சொன்னாலும் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, மிமிக்ரி பண்ணிக்கிட்டே இருக்குமா. அவங்க சொல்கிறதெல்லாம் கவனிக்குமா, திரும்ப திரும்ப சொல்லுமா. அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன பழக்கம்னா, அவருக்கு தினமும் ஒரு புதிர் கேட்குறது பழக்கம் இருக்குது. அரண்மனையில் யார் வேணால் பதில் சொல்லலாம், பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு கிடைக்கும். இதுதான் அவருடைய பழக்கம். ஸோ அப்படி கேட்கும் போது ஒரு நாள் யாருக்குமே அந்த புதிருக்கு பதில் தெரியல. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல. அப்போ அந்த கிளி நான் சொல்கிறேன் அப்படின்னுச்சு. நீ என்னப்பா சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு, எனக்கு தெரிஞ்சது சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த கிளி ஒவ்வொரு வார்த்தைக்கும் கரெக்டான பதில் அந்த புதிரில் இருந்ததை ஃபுல்லாக சொல்லிடுச்சு. அப்போது அரசர் கேட்டார், யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்ததுன்னு. அப்போ கிளி சொல்லிச்சு, இல்லை அரசே, நீங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்பீங்க, நான் எல்லாரையும் கவனிப்பேன், அவங்க சொல்கிறத கவனிக்கிறதால எனக்கு இந்த ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுது. மன்னர் ஹாப்பியாகி அதுக்கு நிறைய தானியம்லாம் கொடுக்குறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அறிவை வளர்த்துக்கணுன்னா அடுத்தவங்க சொல்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும். அப்போ தான் நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும்னு அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? கிளாஸில் மிஸ்ஸு சொல்லித்தரும்போது அதனால தான் கவனிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.